மற்றொரு முக்கிய செய்தி, ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் இளங்கோவன் இணைப்பில் இணைக்கிறார். இளங்கோவன், ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியிருக்கிறது. யார் யாரெல்லாம் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக வந்திருக்கிறார்கள், தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்கள். நிச்சயமாக மோகன், தமிழகமே உற்று நோக்கும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு சரியாக காலை 11 மணிக்கு தொடங்கியது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் அடுத்த வாரம் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்காக ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் மட்டும் தேர்தல் நடைமுறைகள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து வேட்புமனு தாக்கல் செய்ய இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் 10ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி கால அவகாசம் வழங்கியது. தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட அரசு விடுமுறை காரணமாக 10ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி இடைப்பட்ட காலத்தில் 15, 16, 12 நாட்கள் அரசு விடுமுறைகளை போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று 10ஆம் தேதியும் 13ஆம் தேதி மற்றும் 14ஆம் தேதி 3 நாட்கள் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய முடியும். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் 53 வாக்குப்பதிவு மையத்தில் உள்ள 237 வாக்குச்சாவடி 2,26,410 வாக்காளர் வாக்குப்பதிவு தேர்தல் பணி நடைபெற்று வருகிறது. இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய மாநகர தேர்தல் பணியின் நிலையில் 100 மீட்டர் முன்பு எல்லைக்கோடு வரையப்பட்டு வேட்பாளர்களுடன் 4 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். வேட்புமனு தாக்கல் செய்யும் இடம் உள்ளிட்ட 10 இடங்கள் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இதற்காக 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்ட நிலையில் இன்று காலை 11 மணிக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய மேட்டூரை சேர்ந்த தேர்தல் மன்னன் பத்மராஜன் என்பவர் 247ஆம் முறையாக தனது வேட்புமனுவை தேர்தல் நடத்தும் அலுவலரான மணிஷிடம் தாக்கல் செய்து வருகிறார். இதேபோல் கோவையை சேர்ந்த நூர் முகமது என்பவர் தந்தி சேவண்டி பாலுடன் நூதனமான முறையில் 47ஆவது முறையாக தனது வேட்புமனை தற்போது தாக்கல் செய்து வருகிறார். மோகன், ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி இளங்கோவன்.